வேர்டு வில்சன் இவன் ஒரு குற்ற நபர். இவனுடைய பட்டப்பேர் வந்து டெட்ஃபுல்னு சொல்றாங்க. இவன் 2013 திருட்டு வழக்குலையும் 2015 வந்து பாலியல் வழக்குல வந்து மாட்டினான். ஸோ பாலியல் வழக்குல வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2017 வழக்குலையும் மாட்டினான். ஸோ 2019 2 கொலை பண்ணான். அதாவது இந்த கொலைகள் வந்து என்னன்னா வெறும் கோபத்துக்காக நடைபெற்ற கொலைகள். இந்த ரெயில்ல வந்து என்னன்னா போதைப் பொருள் வந்து யூஸ் பண்ணதுக்காகவும் ஜெயில வந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணி தப்பிக்க முயற்சித்தப்ப அவன் தொட்டுட்டான். ஸோ அதுக்காகவும் சேர்த்து அவனுக்கு வந்து இந்த 2 கொலைகளுக்கு மரண தண்டனையும் ஜெயில இவன் பண்ண வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கும் தப்பிக்கிறதுக்கான முயற்சிக்கும் 12 ஆண்டுகள் வந்து இவனுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அவனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அக்டோபர் 8, 2019 அன்னைக்கு இவன் வந்து 2 கொலை பண்ணா. வெவ்வேறு டிஃப்ரெண்டான கொலை. போலீஸ்க்கே வந்து ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. இவனை பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி பிடிச்சாங்கன்றத பார்ப்போம். 7, 2019 மெல்லிசான்ற பெண்ணு அவசரமா அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கடைக்கு அவங்க ஸ்பா வச்சிருக்காங்க. வந்து ஒரு 8:30 மணி இருக்கும். ஸோ அப்ப அவசரமா நடந்து போயிட்டு இருக்கப்ப வந்து ஒரு கார், அந்த கருப்பு கலர் கார்ல இருந்து ஒருத்தன் வந்து மிரர் வழியா அந்த பொண்ணு நடந்து வர்றத பாக்குறான். சவுண்ட கொடுக்கறான். ஸோ அந்த பொண்ணை பார்த்து சவுண்ட் கொடுத்தா அந்த பொண்ணு இப்படி திரும்பி பார்த்துட்டு வந்து ஏதோ கத்த ஆரம்பிச்சோன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் கதவை திறந்து வந்து அந்த பொண்ணை வந்து முகத்திலையும் உதட்டலையும் அட்டி டம்மு டும்முன்னு அடிக்கிறான். சும்மா அந்த பொண்ணுக்கு வந்து ரத்தம் வந்து கொட்டுது. ஸோ அன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால யார் கூட்டமும் இல்ல, பெருசா எந்த கூட்டமும் இல்ல. அங்கங்க 1-2 பேர் இருக்காங்க. உடனே அவங்க வந்து இமிடியேட்டா 911க்கு கால் பண்றாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை வந்து கழுத்தை பிடிச்சு வந்து காருக்குள்ள வந்து தள்ள முற்படுறான். ஸோ நல்ல முறைனா கார் வந்து என்னன்னா அவன் என்ன சொல்றதுன்னா கார் வந்து அப்படியே ஒரு பேக் சைட்ல இப்படி வந்து நகருது. இமிடியேட்டா வந்து அந்த பொண்ணை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு டக்குன்னு காரை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சிக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி ஒரு கடைக்குள்ள உள்ள போய் புகுந்துருச்சு. ஸோ அந்த பொண்ணு எஸ்கேப் ஆனோன்னா இவன் வந்து கார் எடுத்து இவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். ஸோ வந்து என்னன்னா போலீஸ் வர்றாங்க. அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கறாங்க. யாரு என்ன சம்பந்தப்பட்ட நபர் எல்லாத்தையும் வந்து குறிச்சிட்டு வந்து இந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல். இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி முகம் உதட்டு எல்லாமே பயங்கர காயம். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டேஜ். ஸோ அதனுடைய நபர் யாரு எல்லாமே ஓரளவு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த நபரை தேடுறாங்க. ஸோ அவன் வந்து பயன்படுத்தப்படுறது ஒரு பிளாக் கலர் கார். அந்த கார் வந்து அவனுடையது இல்லைன்னு வந்து இந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த காரை தேடி என்ன, ஸோ அவனுடைய உருவம் எல்லாமே ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா வந்து மூவ் பண்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நேரம் போய்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து என்னன்னா அதே கார் இருக்கு. ஸோ போலீஸ் அந்த காரை பாக்குறாங்க. காரை பார்த்து பக்கத்துல போறாங்க. அந்த நபர்கிட்ட பேசுறாங்க. நீ வந்து அங்க வந்து இது பண்ணா அடுத்த நிமிஷமே அவன் வந்து காரை சரன்னு ஓட்டிட்டு போறான். போலீஸ் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ துரத்துனா அவன் எஸ்கேப் ஆகி போயிடறான். ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நேரம் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு இடைப்பட்ட என்னன்னா ஈவினிங் கிட்டக்க நெருங்குது. ஸோ அவனை வந்து பிடிக்க முடியல. ஈவினிங் கிட்டக்க நெருங்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கால் வந்து போலீஸ் இதுக்கு வருது, போலீஸ் கண்ட்ரோல் டீமுக்கு வருது. ஸோ என் போன் எடுத்து பேசுறாங்க. என் ஒய்ஃப் வந்து இன்னைக்கு வேலைக்கு காலையில சீக்கிரமே போனாங்க. நான் யதார்த்தமா ஒய்ஃபுக்கு போன் பண்ணேன். போன் வந்து எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆபீஸ்க்கு போன் அடிச்சு அவங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கே வரலன்றாங்க. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ இமிடியேட்டா வந்து என்னன்னா உடனே அது தொடர்பான வந்து கேமரா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பாக்குறாங்க. இந்த கேஸும் போயிட்டு இருக்கு. இந்த கேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கனால டக்குன்னு பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து வீட்டுல இருந்து கிளம்பி போகுது. கிளம்பி போற இடத்துல வந்து ஒரு கார் வந்து அந்த ஒரு நபர் வந்து என் கார்ல ஏறுங்க அப்படின்ற சொல்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உடனே அந்த பொண்ணு வந்து கார்ல ஏறி போறாங்க. சோ அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் காரு. சோ உருவம் வந்து நல்லா கிளியரன்ஸா தெரியுது. சோ ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. சோ அதை வச்சு அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. வந்து இந்த சமயத்துல வந்து என்னன்னா அந்த காருடைய வந்து பிளேட் நம்பர் கிடைக்குது, அவனுடைய உருவம் கிடைக்குது. ஸோ அவருடைய நம்பரை வச்சு உரிமையாளரை வந்து தேடுறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் வந்து கிறிஸ்டின் மெல்டன் இருக்கு. ஆனா வேற யாரோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிறிஸ்டின் மெல்டனோட வீட்டு அட்ரஸ் தேடி போலீஸ் போகுது. அங்க உள்ள போறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஸோ யாருமே கதவு திறக்கல. சும்மா லைட்டா வந்து கதவை வந்து தட்டுறதுக்கு இப்படி பண்றாங்க. பார்த்தா கதவு வந்து லைட்டுன்னு திறந்துருக்கு. உள்ள அப்படி லைட்டா எட்டி பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அங்கங்க ரத்தக்கரை. உடனே அதிர்ச்சியாகி உள்ள வந்து போலீஸ் போறாங்க. உள்ள போனீங்கன்னா அடுத்த ரூம்ல வந்து
வந்து பாத்தீங்கன்னா குவியலா வந்து துணி இருக்கு. சோ எல்லாமே அந்த ரூமே வந்து ஒரு ரத்த கரையா இருக்கு. இவங்களுக்கு ஒரு டவுட், இந்த குவியல்னா இதுக்கு கீழே பெணா இருந்தா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே பேசிக்கா ஏற்படுறதான். அவங்க வந்து ஒவ்வொன்னா எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கிறிஸ்டின் மில்டன் இறந்து கிடக்குறாங்க. சோ அப்படியே உள்ள அப்படியே ஒரு இடத்துல வந்து இரும்பு ராட் இருக்கு, அதை வந்து கைப்பற்றுறாங்க. இமிடியேட்டா வந்து ஃபாரன்சிக் டீம் எல்லாமே வருது. சோ அந்த இடமே வந்து ஒரு வேற வித அமைதியா இருந்த அந்த இடம் வந்து டோட்டலா வேற விதமா போலீஸ் கண்ட்ரோல்ல அந்த இது வந்துச்சு. சோ அவங்க பக்கத்து வீடு எத்த வீடு எல்லாம் பேசிட்டு என்ன அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் அடிக்கிறாங்க. சொந்தக்காரங்க வச்சு ஃப்ரெண்டுக்கும் போகுது. சோ என்னன்னா இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த இதுல வந்து அந்த பெண்ணுடைய செல்போனே வந்து இல்ல. சோ அந்த செல்போன் இல்ல, செல்போன் ஒருவேளை அந்த கொலையாளி கூட எடுத்திருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சோ அதனால வந்து அந்த செல்போன் நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏத்த வீடு பக்கத்து வீடு மூலமா வந்து தெரிஞ்ச ஆள் மூலமா வந்து அவங்களுக்கான ரிலேஷனு ஃப்ரெண்டு ஒரு சில நம்பர் வாங்கி பேசுறாங்க. பேசி அது மூலமா அப்படியே ஒரு சர்க்கியூட் ஆகுது. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஸ்டெபானி வர்றாங்க. ஸ்டெபானி என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க காலையில 6 மணிக்கு நாங்க இருந்தோம் சார் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது முன்னாள் நாள் வந்து பாருக்கு போறாங்க. பாருக்கு போயிட்டு நல்லா நைட்டு வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, டான்ஸ் பண்றாங்க. அப்ப வந்து ஒருத்தவர் அறிமுகமாகிறாரு. அவருடைய பேர் வந்து ஜேஆர்ன்றாங்க. சோ அவங்களுக்கு இவங்களை பிடிச்ச போது எல்லாம் பேசுறாங்க. 3 மணி ஆகுது, பார் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் டைம்ல வந்து அப்படியே 3 பேரும் கார்ல வந்து கிருஷ்ணா வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கிட்டோம் சார் அப்படின்றாங்க. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு நான் வந்து என்னுடைய வேலை விஷயமா வந்து நான் கிளம்பிட்டேன். அங்க வந்து கிருஷ்ணாவும் அந்த ஜேஆர் மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னா. ஜேஆர்னா யாருங்க அவங்களுக்கு சரியா தெரியல. இதுக்கு இடையில வந்து என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்னொரு ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால் எப்படி வந்திருக்குன்னா, சார் ஒருத்தவர் வந்தார் சார், என்னோட ஃபிளைட் டிக்கெட் வேணும், நான் வந்து 2 கொலை பண்ணிட்டேன், இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா வந்து போலீஸ் அங்க போறாங்க. சோ அங்க போய் வந்து உள்ள பாக்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறப்ப வந்து கொலையாளுடைய உருவம் தெரியுது. ஆமா சார் இவன் தான் சார் சொன்னேன். கொலையாளுடைய உருவம் போட்டோ எடுத்து பக்கத்துல இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புறாங்க. சோ அப்படிப்பட்ட உருவம் தான் வந்து இங்க வந்து ஸ்டெபினாட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப வந்து என்னன்னா, அந்த வருது இவரான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஆமா இவர் தான் சார் அப்படின்றாரு. அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியுது. சோ காலையில இருந்து நம்மள வந்து பிரச்சனை பண்ற வந்து இவன் தான் தெரியுது. கருப்பு கலர் காரு. சோ இவனுடைய பேர் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இவனுடைய பேர் வந்து வேர்டு வில்சன். தேடி வந்து போலீஸ் வந்து போகுது. சோ இதுக்கிடையில வந்து மனைவியை காணோம் அப்படின்னு வந்து சொன்ன அந்த கேஸ வந்து தேடி தேடி பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா, அவங்க தேடுறது ஒரு இடமா இருக்கும். சோ இந்த ஒருத்தர் போன் பண்ணி சொல்லியிருந்தார்ல பாஸ்போர்ட்டுக்கு ஏதாவது ஃபிளைட் டிக்கெட் வேணும்ட்டு. சோ அப்படி சொன்னவர் அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு ஓரத்துல அதே கருப்பு கலர் கார் இருக்கு. சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவன்கிட்ட வந்து ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேக்குறேன். அவன் வந்து அவனுடைய கதையை சொல்றான். முன்னாள் நாள் என்னுடைய காதலி மெலினாவோட நான் ஒரு பாருக்கு போயிருந்தேன். அங்க பேசிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துச்சு, கோபம் வந்துச்சு. நான் அவளை அடிச்சுட்டு வந்து வெளியில வந்து கோபத்துல வந்து வெளியில இன்னொரு பாருக்கு போறேன். அங்க வந்து 2 பொண்ணுங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்கள்ட்ட பேசினேன். பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து செபினான பொண்ணு போனோன்னா இவனுக்குள்ள வந்து ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டு அந்த பொண்ணை வந்து ராடால வந்து கொலை பண்ணிட்டான். சோ கொலை பண்ணிட்டு சாவியை எடுத்துட்டு செல்போனையும் எடுத்துட்டு வந்து என்னன்னா கார்ல வந்து கிளம்பிட்டான். இந்த கார்ல கிளம்பி போறப்ப வந்து அந்த பார் அட்டெண்ட் அவனுடைய காதலி மெரினாவை வந்து ரோட்ல வந்து சந்திக்கிறான். அவன் தான் வந்து என்னன்னா மெல்னாக்கு வந்து வேற நம்பர்ல இருந்து போன் அடிச்சிருக்கான். அதாவது இறந்து போன பொண்ணுடைய நம்பர்ல இருந்து போன் அடிச்சு நீங்க வா அப்படின்னு இருக்கான். சோ வர்றப்ப வந்து அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் வந்து கைகலப்பு ஏற்படுது. அதை பார்த்து ஒரு பொண்ணு வந்து 911க்கு கால் பண்ணுது. சோ இப்படி போகுது. சோ இதுக்கிடையில வந்து என்னன்னா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி, அடிபட்ட பொண்ணு வந்து எஸ்கேப் ஆகி அங்கிட்டு போனோன்னா ஒரு கடைக்குள்ள போயிடுச்சு. இவன் வந்து கார் எடுத்துட்டு போறப்ப என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து நடந்து போய்கிட்டே இருக்கு. சோ அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு பேரு டயான் ரூயிஸ். அதாவது இவருடைய ஹஸ்பண்ட் தான் வந்து போலீஸ்க்கு வந்து பொண்ணை என் ஒய்ஃபை காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. சோ டயான் வருது. டயான்கிட்ட வந்து சொல்றேன், நான் வேணா நீங்க வாங்க, நான் உங்களை வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவனும் அவசரத்துக்கு வேலைக்கு போற அவசரத்துக்கு வந்து டக்குன்னு உட்காந்தா இப்ப போற வழியில என்னன்னா அந்த பொண்ணு சொன்ன ரூட் இல்லாம இவன் வேற இடத்துக்கு போய் ஒரு இடத்துல ஆள் இல்லாத போதில வந்து அந்த பொண்ணையும் அடிச்சு வந்து கொல்றான். சோ அவன் அடிச்சு கொல்றது மட்டும் இல்ல, அது ஒரு என்ன சொல்றதுன்னா கார் ஏத்தி கொல்றான். அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு அவனுக்கான ஒரு வெறி இருந்துச்சு. இந்த கொலைக்கு வந்து காரணமே இல்லை, அதாவது திடீர்னு கோபம் ஆயிடுச்சு கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னா உண்மையிலேயே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ இமிடியேட்டா அவன் மேல வந்து என்னென்ன வழக்கம் எல்லா வழக்குமே பதிவு செஞ்சு
கோர்ட்டு கேஸுக்கு போகுது. இந்த கோர்ட்டு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி வந்து காரணமே இல்லாம 2 கொலை வழக்குக்காக அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிறாரு. சோ அதுக்கடுத்து அவன் வந்து அந்த ஜெயில வந்து கழிக்கிறப்ப வந்து போதைப் பொருளுக்கு மற்ற கொலையாளிகள் மற்ற கைதிகளுக்கு வந்து சப்ளை பண்றதுக்காகவும் அவருக்கு வந்து கோர்ட்ல வந்து அவருக்கு தண்டனை விதிச்சாங்க. இதுக்கிடையில வந்து அவன் வந்து அந்த சிறைச்சாலையில இருந்து தப்பிக்க முயற்சித்ததுக்காகவும் ஒரு 12 வருஷம் தண்டனையை வந்து கழிச்சுக்கிட்டு இருக்காரு ஜெயில.